ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை அதிமுக தரப்பினர் கொடுத்துருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்க, இந்த விஷயம் அப்படிங்கிறது அரசியலில் திடீர் பரபரப்பை அதிகரிக்க செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க என்ன ஷாக் கொடுத்துருக்காங்க, இதனால் முதலமைச்சர் விஜய்க்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எழப்போகிறது, அதை அவர் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தற்போது கசிந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவையில் 10 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தமிழக அரசு அதிமுக முன்னாள் அமைச்சரும் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியுமான SP வேலுமணி கடுமையாக விமர்சித்திருந்தார். தமிழகத்தில் ஆட்சி மாறினாலும் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு சூழல் போன்ற காட்சிகள் மாறவில்லை என்பதற்கு இந்த கொடூர நிகழ்வை சான்றாக உள்ளதா அவர் சாடியிருந்தார். மேலும் இந்த வழக்கில் தற்போதைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் அரசை நோக்கி நேரடியாக தன் கண்டனத்தை வீசியிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லலாம். காவல்துறையினரால் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் உண்மையான குற்றவாளிகளா என்பதை அரசு தீர விசாரித்து உறுதி செய்ய வேண்டும் என்றும், இதில் அப்பாவி மக்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் பகிரங்கமாகவே சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு. கடந்த வாரம் வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவான அரசியல் மனநிலையில் கருத்துக்களை பேசி வந்த SP வேலுமணி இந்த சம்பவத்திற்கு பிறகு திடீரென தனது அரசியல் நிலைப்பாட்டை மாற்றி தாவேகா அரசுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையை கிளப்பியிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். ஒருபுறம் நிலவரம் இவ்வாறு இருக்க, மற்றொரு புறமோ அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கையில் தான் அதிகாரம் இருக்கிறது என்பதால் SP வேலுமணி CV சண்முகம் தரப்பிற்கு வேறு வழியில்லை என்கின்றனர். அதிமுகவின் தொடர் தோல்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது ரத்தங்கள் அனைவரது எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 11 தோல்விகளை தொட்டுவிட்டது. இதற்கு கட்சியில் இருந்து ஒவ்வொருவராக நீக்கும் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும், பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்களை இணைத்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சூழல்ல தான் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தற்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீரென CV சண்முகமும் SP வேலுமணி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட MLAக்கள் தனி அணியாக செயல்பட தொடங்கினர். தாவேக்கு ஆதரவு அதிமுகவில் கோஷ்டி பூசல், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவையும் மீறி முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக்கு அரசிற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதன் விளைவாக சம்பந்தப்பட்ட 25 MLAக்கள் மீது நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் JCT பிரபாகரிடம் EPS தரப்பு மனு அளித்திருக்கிறது. பதிலுக்கு EPS தரப்பு MLAக்கள் 22 பேர் மீது நடவடிக்கை எடுக்க SP வேலுமணி தரப்பினர் மனு அளித்திருந்தனர். இதனால் விஷயம் சீரியஸாகவே மாறியது. CV சண்முகம், SP வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோர் தலைமையிலான அணியினர் இன்னும் கூடுதலாக MLAக்கள் தங்களை நோக்கி வருவார்கள் என்று எதிர்பார்த்தனர். தாவேகா அரசில் எப்படியும் அமைச்சரவையில் இடம்பெற்று விடலாம் எனவும் கணக்கு போட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த சூழ்நிலையில் CV சண்முகம் வீட்டிற்கே சென்று அவரது ஆதரவு MLAக்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து பேசியது பெரிதும் கவனம் பெற்றது. விஜயே கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டார், இனி அதிமுக உடைய போகிறது என்று பேச தொடங்கினர். இந்த திரைமறைவு டீலிங் அதிமுகவில் புதிதாக சேர்ந்த லால்குடியில் நின்று முதல் முறை வெற்றி பெற்ற தமிழகத்தில்
மாவட்டத்தின் பணக்கார எம்எல்ஏ லீமா ரோஸ் நடத்தியதாக கூறப்பட்டது. இவர் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் என்பதால் விஷயம் சுமூகமாக முடிந்துவிடும் என்று அதிமுகவின் அதிருப்தி எம்எல்ஏக்கள் கோஷ்டி கருதியது. ஆனால் தாவேக்கு அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனால் சி.வி. சண்முகம் தரப்பினர் போட்டு வைத்த கனவு கலைந்தது. அதே சமயம் கட்சிக்குள் கூடுதல் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகளினுடைய ஆதரவு கிடைக்கும். அதை வைத்து கலக குரல் எழுப்பி பொதுச் செயலாளரை மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்று கணக்கு போட்டனர். ஆனால் அதிலும் பின்னடைவு ஏற்பட்டது. அமைச்சர் கனவில் இருந்த பலர் ஏமாற்றம் அடைந்ததால் சைலண்டாக எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாவ காய் நகர்த்த ஆரம்பித்தனர். இந்நிலையில் சி.வி. சண்முகம் தரப்பில் தற்போது 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தங்கள் ஆதரவு குறைந்து வருவதை நன்கு உணர்ந்து கொண்ட அதிருப்தி தரப்பினர் அடுத்து என்ன செய்வது என ஆலோசித்து வருகின்றனர். இதற்கிடையில் அதிருப்தியாளர்களின் மாவட்ட செயலாளர் பதவிகளை எடப்பாடி பழனிசாமி பறித்திருந்தார். இதை மீண்டும் தங்களுக்கே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இந்த விஷயத்தில் கட்சி தலைமை கரார் காட்டுகிறது. பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களின் பதவிகளை திரும்ப அளிக்க முடியாது. வேண்டுமெனில் சைலண்டாக கட்சியில் கைகோர்த்து கொள்ளலாம் என்று திட்டவட்டமாக குறிவிட்டதாகவே தெரிகிறது. இதனால் அமைச்சரவை கனவு கட்சி பதவி பறிபோன சோகத்தில் அதிருப்தி தரப்பினர் காட்சியளிக்கின்றனர். சி.வி. சண்முகம் மற்றும் ஒரு விஷயத்தில் உறுதியாகவே இருக்கிறாராம். அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். ஓ பன்னீர்செல்வம் எப்படி ஓரங்கட்டப்பட்டாரோ அதுபோல் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டிவிட வேண்டும். பொதுச் செயலாளர் நாற்காலியில் புதிதாக ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது கவனிக்க வேண்டியுள்ளது. மறுபுறம் பொதுக்குழுவை கூட்ட எடப்பாடி பழனிசாமியும் தயாராகவே இருக்கார். அதில் என்னென்ன கலோபரங்கள் நடக்கப் போகிறதோ என்ற பரபரப்பு தற்போது தொற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து பல்வேறு வியூகங்களும் பல்வேறு கேள்விகளும் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. இருப்பினும் தமிழக அரசியல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு கூட்டணி கணிப்புகளும் எதிர்கால அரசியல் நகர்வுகளும் தற்போதைய தாவிக ஆட்சி காலத்தில் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வரும் 2029ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல், 2031ஆம் ஆண்டு நடைபெற இருக்க சட்டமன்ற தேர்தலின் போது தமிழகத்தின் பாரம்பரியமிக்க திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டுமே தங்களின் கூட்டணி கட்சிகளை முற்றிலுமாக இழந்து தனித்து விடப்பட்டு அரசியல் ரீதியாக அனாதையாக நிற்கும் ஒரு சூழல் உருவாகும் என்ற அரசியல் கணிப்பு பலராலும் முன்வைக்கப்படுகிறது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீதான வன்மத்திலோ அல்லது காழ்ப்புணர்ச்சியிலேயோ சொல்லப்படும் வாதம் அல்ல. மாறாக தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளில் கட்சிகள் மாறி வரும் திசையையும் தாவேகாவின் அசுர வளர்ச்சியை நோக்கி திரும்பும் கூட்டணி கட்சிகளின் போக்கையும் உற்று நோக்கி சொல்லப்படும் மிக துல்லியமான கலை யதார்த்தமாகும். இதற்கான மிக முக்கிய காரணம் என்னவென்றால், கடந்த பல ஆண்டுகளாக திமுகவோடு மிக நெருக்கமாக பயணித்து வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் இடதுசாரி தோழமை கட்சிகள் யாவும் இன்றைக்கு புதிய மாற்று சக்தியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் தாவிக பக்கம் அதிகாரப்பூர்வமாக தாவிவிட்டன. தற்போதைய தாவிக தலைமையிலான புதிய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எல் கட்சியும் நேரடியாக இணைந்து புதிய அமைச்சரவைக்குள்ளேயே சென்று தங்களின் அதிகார பங்கை சுவைத்து வருகின்றனர்.